கர்த்தர் ஆபிரகாமுக்கு பாருங்க, அவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்தது மாத்திரம் இல்லை, அவனை ஒரு பிளானாக பார்த்தாரு. தேவனுடைய திட்டமாக அவனை பார்த்தாரு. எப்படி பார்த்தார் அப்படின்னா, ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆபிரகாமுக்கு செல்வத்தையும் பொருளையும் திரட்சியான சம்பத்தையும் அவனுக்கு கொடுத்தேன்னா அவன் பிள்ளைங்க வந்து அதை அவ்வளோ சீக்கிரமாக அழிச்சு போட மாட்டாங்க, அவங்களும் எனக்கு சாட்சியாக இருப்பாங்கங்கிறத கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பார்த்தார். கர்த்தனை ஏன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாங்கிறத மாதிரி தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு செல்வம் வரணும், ஆசீர்வாதம் வரணும், பொருளாதாரம் வரணும், மாற்றம் வரணும், பண வர்த்திப்பு உண்டாகணும், நல்ல பெருக்கம் உண்டாகணும், ஆசீர்வாதம் உண்டாகணும்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆபிரகாம்கிட்ட தேவன் ஏன் அதை கொடுத்தாருன்னா, இதை மாத்திரம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டான், இதை கொடுத்த தேவனாகிய என்னையும் சேர்த்து கொடுப்பான் அப்படிங்கிறத கர்த்தர் அறிந்திருந்தார். அதனால தான் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு வெள்ளியும் பொண்ணும் ஆபிரகாமுக்கு உண்டாயிருந்ததாம்.